நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீ நான் காதல்ல அடுத்ததா என்ன ஆகப் போகுது? முரளி பத்தின உண்மை தெரிய வருமா? அபி எப்படி அத ப்ரூவ் பண்ண போறாங்க அப்படின்றத சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. தெலுங்கு வெர்ஷன பார்க்கும்பொழுது தமிழ் வெர்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் போயிட்டுருக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டுருக்காங்க. போன வாரத்தில கூட நம்ம அபிகிட்ட ராகவ பேசின வச்சு பார்க்கும்பொழுது, இந்த முரளி பத்தின உண்மை அபி வந்து சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அப்படி நடக்கல. ஸ்டில் ராகவ் அபிய புரிஞ்சுக்காம தப்பா நெனச்சிட்டுருக்காரு. இன்னும் சண்ட தான் போட்டுட்ருக்காரு. இன்னும் சொல்லப்போனா திரும்பவும் துரோகி தான் சொல்லிட்டுருக்காரு. இதில ஒரு நல்ல விஷயம் என்ன அப்டின்னா, இப்போ அபிக்கு மொத்த குடும்பமும் சப்போர்ட்டா இருக்காங்க. எக்ஸெப்ட் அந்த லூசு கூட்டம் இருக்கு இல்லையா? சுந்தரியும், முரளிய தவிர, இப்போ அபிக்கு எல்லாமே சப்போர்ட்டிவா இருக்காங்க. அது நல்ல விஷயமா தான் இருக்கு. இதில இப்போ அஞ்சலி பார்த்தீங்கன்னா, ராகவ் அவர் பண்ண தப்ப வந்து உணரணும். அவர் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க மேல கோவமா இருக்காங்க. பட் ராகவுக்கு அது ஹர்ட் ஆகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ராகவுக்கே டஃப் குடுக்குற மாதிரி, நம்ம அனுவும், ஆகாஷும் ஒரு ட்ராமா ஃபைட் போடுறாங்க. இது எல்லாமே நெஜம்னு நெனச்சுக்கிட்டு, இந்த முட்டாள் சூனியக்கார கூட்டம் நம்பிட்டு ரொம்ப இங்க பாத்தியா? நம்ம நெனச்ச மாரி நடந்துட்டுருக்கு. ஈஸியா பிரிச்சிடலான்ற மாரி சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அதான் இல்ல. இதில அஞ்சலி தன்னோட அக்கவுண்ட்ல இருக்கிற மொத்த பணத்தையும் முரளிக்கு குடுத்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ராகவ் அத வந்து தடுக்கிறாரு. அவர் சொல்ல வந்த விஷயம் வந்து வேற. ஆனா அஞ்சலிக்கு கோவம் வருது. ஸோ இது வந்து உன் பணம். அதுலருந்து தடுக்கிறேன். எனக்கு உன் பணம் வேணாம். நீயே வச்சுக்கோன்ற மாரி கொஞ்சம் ஹார்ஷா பேசுறாங்க. ராகவ் என்ன சொல்லன்னு தெரியாம சைலன்ட்டா அங்கேருந்து போயிடுறாரு. இன்னமும் இந்த முட்டாள் முரளி பார்த்தீங்க அப்படின்னா, அபிய வந்து எப்படியாச்சும் அடையலாம்னு நெனச்சிட்டு இருக்கான். ஆனா அபி இவன செம்மையா வெறுப்பேத்துறாங்க. இவன் சும்மா இல்லாம ராகவ்லாம் உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி அபிய வெறுப்பேத்த, ஆனா அபி ச்சே அப்பலாம் இல்ல. இப்ப கூட அவரு மல்லிப்பூவும், ஹல்வா வாங்கிட்டு வர தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, முரளிக்கு செம்மையா கடுப்பாகுது. இதுலயும் வார்த்தைக்கு வார்த்தை நம்ம அபி பார்த்தீங்கன்னா, அண்ணான்னு இந்த முரளிய பார்த்து சொல்ல, முரளி செம்மையா காண்டாகுறான். செம்மையா இருந்தது பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதுலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ஸோ அபி வந்து இந்த முரளிய வெறுப்பேத்துறதும் நல்லது தான். ஒரு கட்டத்தில செம்மையா கடுப்பாகி, இந்த முரளியே பார்த்தீங்கன்னா, எனக்கு மெமரி லாஸ் இல்ல அப்படின்றத காட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தமா சிக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தெலுங்கு வெர்ஷன கம்பேர் பண்ணும்போது, தமிழ் வெர்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் போயிட்டுருக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனா, முரளி பத்தின உண்மை எப்போ, யாருக்கு தெரிய வரப்போகுது அப்படின்றது தான். ஏன்னா, அ முரளி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது யார் மூலியமா பண்ண போறான்? ஆண்டல் வச்சு பண்ண போறானா? இல்ல மஞ்சளை வச்சு பண்ண போறானா? என்ன பண்ண போறான்? அப்படின்றதும் ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ எக்ஸாக்ட்டா என்ன ஆக போகுது அப்படின்றத கெஸ் பண்ணோம் அப்படின்னா, அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோல என்ன காமிக்க போறாங்க? என்ன ஆக போகுது? அப்படின்றத பார்த்தா தான் அது என்ன ஆக போகுது அப்படின்றது புரியும். பட் தெலுங்கு வெர்ஷனுக்கும், தமிழ் வெர்ஷனுக்கும் ஒண்ணா சிங்க் ஆகணும் அப்படின்னா, அ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சலிக்கு குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா தான் தமிழும், தெலுங்கும் ஒண்ணாகுற மாரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்க்கலாம். இந்த முரளி என்னெல்லாம் பண்ண போறான்? அபி எப்படி அத வந்து ப்ரூவ் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.